Welcome back to our channel Krithika Energy Essence. So long gap அப்புறம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய பேர் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எஸ்ஜிடி எக்ஸாம் கீ ஆன்சர் என்னாச்சு அந்த கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது எந்த வீடியோ போட்டாலும். ஸோ எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் முடிஞ்சிருச்சு, 3 months 4 months முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றின பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் அதோட விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ எஸ்ஜிடி ஆன்சர் கீ அப்படிங்கிறத என்ன ரீசனுக்காக டிலே ஆகுது, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இதை சார்ந்த கோர்ட்டு கேசஸ் என்னென்ன இருக்குது, இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஸ்டெப்பு எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் குரூப் பற்றின இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுன செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எல்லாருமே டெட்டு கிளியர் பண்ணி தான் எழுதியிருக்கீங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 2 இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், அதுக்கும் உங்களோட தகவல்களையும் உங்களோட நாலேஜையும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக வந்து இந்த கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் டெட்டு, இப்போ இது 3மே வந்து இதில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் பேப்பர் 1 மட்டும் கிளியர் பண்ணியிருக்கேன், பேப்பர் 2 இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்ததாக டிஎன் டெட்டு எக்ஸாம் வந்து உடனடியாக கால்ஃபர் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் 1 கிளியர் பண்ணிவிட்டு இப்போ எஸ்ஜிடி எழுதிருப்பீங்க, பேப்பர் 2 கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை டிகிரி இப்போ தான் முடிச்சிருப்பீங்க, டெட் பேப்பர் 2ம் வருது. ஸோ இதை பற்றின வீடியோஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஜிடி ஆன்சருக்கு ரீசன் ஃபார் டிலே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேக்டாக சொல்லணும்னா நோ ரீசன் ஃபார் டிலே அப்படிதான் சொல்லணும். நோ ரீசன் ஃபார் டிலே, எந்த ரீசனுமே கிடையாது. நம்மளோட ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. பட் ஹோல் ப்ராசஸை வந்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து போஸ்ட்பான் பண்ணுற மாதிரியான விஷயமா தான் இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா எந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தாலும் சரி, எது கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பி நடந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் கூட கெசட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னன்னா, நோ ரீசன் ஃபார் டிலேயிங் த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட ஆன்சர் கீ. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ஹோல் ப்ராசஸையும் போஸ்ட்பான்டோ இல்லை டிலே பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு காசு தான் ஆன்சர் கீயை டிலே பண்ண வைக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கேஸ் இருந்தாலும் ஆன்சர் கீ வெளியிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸோட ப்ராப்ளம் வந்து யூஜிடிஆர்பியில் அதிகமாக இருந்ததுனால அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாலும் இந்த லாங் பீரியட் அதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அவங்களுக்கான வேலிடை வந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த விஷயமும் வந்து டிலே ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 8 to 10,000 இருக்கு, கூடவே தான் இருக்கு. ரொம்ப அஃபிஷியலாக சொல்லணும்னா 8,000க்கு மேலே இருக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எப்படி அதை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப சான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 100%மே இருக்குன்னு சொல்லலாம். அதோட நம்பர்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ சான்ஸ் வந்து இருக்கு. கோர்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்குன்னு அதை பற்றி அது ரிலேட்டடாக கேஸ் இல்லை. பட் ஹோலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான கேஸ் அப்படின்னா பிஜி அந்த ப்ரமோஷனல் கேஸ் அண்ட் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் கேஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பும், அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், பிடி டீச்சர், பிஜி டீச்சர்ஸ்க்கான அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்கான ஒரு இது வந்து லேக் ஆகிறதுனால வெயிட் பண்ணலாம். மற்றபடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான எந்த வித கேஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஆன்சர் கீ டிலே பண்ணுறதுக்கு எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. பட் ஹோல் ப்ராசஸை வந்து லேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை நம்மளால பார்க்க முடியும். அதனால எல்லாருமே ட்விட்டரில் வந்து கீ இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க, கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு
ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுவும் இப்போ கை கொடுக்கும் நம்புவோம். விரைவில் வந்து ஆன்சர் கீ வெளியிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வெளியிடணும், அடுத்த கட்ட இதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே எல்லாருமே செய்யுங்க. ஸோ எல்லாருமே கேட்டதுனால ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கு அப்புறம் வேணா அதுல என்ன லிட்டிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால விரைவில் ஆன்சர் கீ வெளியிடணும். அதற்கான முயற்சிகளை எல்லாருமே குரூப்ல எடுத்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இதுல கொடுத்துருக்கோம். நிறைய குரூப்ல எல்லாரும் இருப்பீங்க. தேவைப்பட்ட அந்த குரூப்ல சேர்ந்துக்கோங்க. எந்த பிளாட்ஃபார்மும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு உங்களோட பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்றவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் யூஜிடிஆர்பி டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸும் இருக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையானவங்களுக்கு தேவையானதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம பேஜை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.